தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் பட்டியல். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு. சி. ஜோசப் விஜய். 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் இந்த நடைமுறையால் அரசுக்கு என்ன பாதிப்பு, இதனை தேர்தல் ஆணையம் ஏன் எதிர்க்கிறது என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் நிற்பதாக அறிவித்துள்ளது அக்கட்சியினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக சில முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் 2 தொகுதியில் நிற்பது என்பது சாதாரண நிகழ்வாகவே உள்ளது என்றாலும் ஒருவர் 2 தொகுதியில் வெற்றி பெற்றால் அதனால் பல்வேறு சிக்கல்களும் ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதிகளில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்ற நிலையே இருந்தது. ஆனால் 1996ஆம் ஆண்டுக்கு பின்னர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு ஒருவர் அதிகபட்சம் 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட முடியும் என்று மாற்றப்பட்டது. அதே நேரம் ஒருவர் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 14 நாட்களுக்குள் அவர் ஏதாவது ஒரு தொகுதியின் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். பின்னர் தேர்தல் ஆணையம் அந்த தொகுதியை காலியானதாக அறிவித்து அதற்கு இடைத்தேர்தலையும் நடத்தும். பொதுவாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றால் அரசுக்கு தோராயமாக 5 கோடி முதல் 10 கோடி வரை செலவாகும். தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பணி வழங்குவதிலிருந்து மத்திய மற்றும் மாநில காவல் படையினரை தொகுதி முழுவதும் நிலைநிறுத்துவதற்கான செலவுகளும் ஏற்படும். மேலும் இதனால் பள்ளிகள், அரசு அலுவலகங்களின் செயல்பாடுகளும் பாதிக்கப்படும். இதன் காரணமாகவே இந்த நடைமுறைக்கு தேர்தல் ஆணையம் நீண்ட காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மேலும் இதுபோன்ற சூழலை தவிர்க்க ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் நின்று ஒன்றை ராஜினாமா செய்வதால் ஏற்படும் இடைத்தேர்தல் செலவை அந்த வேட்பாளரை ஏற்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அரசுக்கு பரிந்துரை வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது.